வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் மிஸ்ட்ரிஸை வந்து மெர்ஜ் பண்ணிட்டு அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். அது என்ன மிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டம் அண்ட் பேரலல் ரியாலிட்டி. ஒருவேளை குமரிக்கண்டம் வந்துட்டு இன்னைக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும், அது யார் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க, நம்மளாம் எங்க இருந்திருப்போம், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு சொல்லுவே இல்லாத மிஸ்ட்ரி கைஸ். ஸோ குமரிக்கண்டம் அண்ட் பேரலல் ரியாலிட்டியை வந்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே என்னதுன்னு நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணோம். ஸோ குமரிக்கண்டம் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய சப்கான்டினென்ட் இருந்துச்சு. அந்த சப்கான்டினென்ட் சவுத் இந்தியா இருந்து ஆரம்பிச்சு சர்டன் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா மெர்ஜ் பண்ணிட்டு ஒரு பெரிய லேண்டா இருந்துச்சு. அப்போ அந்த குமரிக்கண்டம்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 years ago வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆயிட்டு சீ லெவல் ரைஸ் ஆயிட்டு இந்த குமரிக்கண்டம் அப்படியே தண்ணிக்குள்ளார மெர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்குது ஃபேக்ட்ஸ். சோ இது எங்க ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தா தமிழ் சங்கம், அதான் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் சர்டன் இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா அப்படி ஒரு பூமி இருந்துச்சு, அந்த பூமி தண்ணிக்குள்ளார போயிருக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். சோ அது பேஸ் பண்ணி தான் சர்டன் ரிசர்ச், ஆர்கியாலஜிக்கல் சர்வே அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுதான் குமரிக்கண்டம் பத்தி ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். அப்ப பேரலல் ரியாலிட்டி, இந்த பேரலல் ரியாலிட்டி என்னதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது ரெண்டு டாபிக் இருக்கு. ஒன்னு பேரலல் யூனிவர்ஸ், இன்னொன்னு பேரலல் ரியாலிட்டி. இந்த ரெண்டுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா பேரலல் யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா நம்ம உலகம் எப்படி கிரியேட் ஆயிருக்கோ அதே மாதிரி நிறைய உலகம் அட் டைம்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இது எல்லாமே ஒரே தடவை ஃபியூச்சரை பார்த்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் இந்த பேரலல் யூனிவர்ஸ் தியரி நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அதுல என்ன இந்த பேரலல் யூனிவர்ஸ்குள்ளார டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த யூனிவர்ஸ்ல நம்ம எல்லாம் மனிதரா இருக்கும். ஆனா அந்த யூனிவர்ஸ்ல நம்ம மேபி நம்ம பிளான்டா இருக்கலாம், நம்ம ஒரு யானையா இருக்கலாம், நம்ம ஒரு பூனையா இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட மொத்த கோர் ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் பண்ணது மாதிரி டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்கும் அந்த பல யூனிவர்ஸ். இதுதான் பேரலல் யூனிவர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுது. அது நம்ம வந்து மெர்ஜ் பண்ணல, அது நம்ம தூக்கி போட்டு. செகண்ட் வந்து பேரலல் ரியாலிட்டி. இந்த பேரலல் ரியாலிட்டி என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தா பேரலல் ரியாலிட்டி என்ன சொல்லுதுன்னா ஒரு உலகம் தான் இருக்கும், ஒரு யூனிவர்ஸ் தான் இருக்கும். ஆனா அந்த யூனிவர்ஸ்க்கு வந்து மல்டிபிள் டைம் லைன் இருக்கும் அப்படின்னு. சரி, இந்த டைம் லைன் என்னன்னு பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிள் சிச்சுவேஷன் சொல்றேன். இந்த உலகத்துல வந்துட்டு நம்ம என்ன நடந்திருக்கு நமக்கு தெரியும், சோலாஸ் வந்து அழிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஹிஸ்டரி சொல்லுது. ஒருவேளை பேரலல் டைம் லைன்ல என்ன நடந்திருக்கலாம், சோலாஸ் வந்து அழியவே இல்லை, சோலாஸ் இன்னும் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு போயிட்டு ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் ஆகி அந்த உலகம் சோலாஸ் இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ரியாலிட்டி கிரியேட் ஆயிருக்கும். அந்த மாதிரி மல்டிபிள் ரியாலிட்டிஸ் கிரியேட் ஆகும். அதுல இருக்கிற ஒரு ஃபேக்டர் தான் நமக்கு இன்னைக்கு எடுக்க போறோம். ஒருவேளை குமரிக்கண்டம் வந்து தண்ணிக்குள்ள முழுகலனா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சோ குமரிக்கண்டம் இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம பாப்புலேஷன்ல ஆரம்பிக்கும். பாப்புலேஷன் பார்த்தா 150 மில்லியன் பீப்புள் இந்த வந்து குமரிக்கண்டத்துல இருந்திருப்பாங்க. அந்த 150 மில்லியன் பீப்புள் வந்து திராவிட தமிழ் பீப்புளா இருந்திருப்பாங்க. சோ அப்போ இந்தியா எங்க போகும் அப்படின்னு பார்த்தா சர்டன் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா வந்து இந்த குமரிக்கண்டத்துல ஆரம்பிக்கும். எங்க இருந்து பார்த்தா தமிழ்நாடு, கேரளா, சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா, சர்டன் பார்ட் ஆஃப் ஆந்திரா வந்து இந்த பார்ட் ஆஃப் குமரிக்கண்டம் வந்துரும். அதே போல வந்து ஸ்ரீலங்காவும் நமக்கு வந்துரும். அண்ட் சர்டன் பார்ட் ஆஃப் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்பிரிக்காவும் நமக்கு மெர்ஜ் ஆயிருக்கும். செகண்ட், இந்த குமரிக்கண்டம்ல வந்து என்ன லாங்குவேஜ் யார் இருப்பாங்க பார்த்தா நான் சொன்ன மாதிரி தமிழ் பீப்புள் தான் இருப்பாங்க. அப்போ வந்து அது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்டினென்டல் ஆயிட்டு தமிழ் வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஆமாங்க, எப்படி இங்கிலீஷை வந்து நம்ம எல்லாரும் கத்துக்கிறோமோ நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து ஃபாரினர்ஸ் கூட கத்துப்பாங்க. ஏன்னா அது வந்து வேர்ல்டுலேயே வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் லாங்குவேஜ் ஆயிருக்கும். செகண்ட், நம்ம தமிழ் கல்ச்சர் வந்து அவ்வளோ பெருசா கொண்டாடி இருப்பாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் குமரிக்கண்டத்துக்கு வந்து நம்ம கல்ச்சர் என்னன்னு கத்துட்டு அதை வந்து அவங்க ஏரியால ஃபாலோ பண்றது மாதிரி கூட இருந்திருக்கும். நெக்ஸ்ட், குமரிக்கண்டமோட ஆர்மி எப்படி இருந்திருக்கும் பார்த்தா நம்ம வந்து வேர்ல்ட்ல செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்மியா இருந்திருப்போம். அதே டைம் அந்த ஆர்மியில வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிகெஸ்ட் நேவல் ஆர்மியா இருந்திருப்போம். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கடல்ல மொத்தமா நம்ம குமரிக்கண்டம் எடுத்தனால பல கடல் இந்த இந்தியன் ஓஷனே பிரிஞ்சிருக்கும். சர்டன் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் லெஃப்ட்ல இருக்கும், சர்டன் ரைட்ல இருக்கும், சர்டன் கீழ இருக்கும். இந்த மூணு கடலையும் கண்ட்ரோல் பண்ணதுக்காக நம்மளுக்கு வந்து பிகெஸ்ட் வந்து நேவல் ஆர்மி இருந்திருக்கும். அந்த டெக்னாலஜில நம்ம முன்னேறல இருந்திருக்கும். நெக்ஸ்ட், நம்ம வந்து எதுல கில்லியா இருந்திருப்போம், எந்த டெக்னாலஜில கில்லியா இருந்திருப்போம் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்தியா எப்படி ஸ்பேஸ்ல கெத்தா இருக்கோ, யூஎஸ் எப்படி டிஃபென்ஸ்ல கெத்தா இருக்கோ, குமரிக்கண்டம் வந்து ஓஷன் ரிலேட்டட் டெக்னாலஜில கெத்தா இருந்திருக்கும். ஓஷன் ரிலேட்டட் டெக்னாலஜில என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னு பார்த்தா அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுல நம்ம வந்து முன்னேறல இருந்திருப்போம். செகண்ட், ஓஷன் டெக்னாலஜில வந்துட்டு எப்படி கடல் தண்ணியை குடிக்கிற தண்ணியை மாத்துறதுன்றது டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கும். தேர்ட், ஹைட்ரோஜன் ப்ரொடக்ஷன் நம்ம கிட்ட இருந்திருக்கும். ஆமாங்க, மொத்தம் கடல் தண்ணி இந்த ஹைட்ரோஜன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம டெக்னாலஜில இருப்போம். அதே மாதிரி ஒரு ஆங்கிள் பார்த்தா ஸ்பேஸ் டெக்னாலஜில நம்ம வந்து முன்னிலையில இருந்திருப்போம். நெக்ஸ்ட், இந்த இந்தியன் ஓஷன் அப்ப எங்க போகும் அப்படின்னு பார்த்தா இந்தியன் ஓஷனே இருந்திருக்காதுங்க. அந்த இந்தியன் ஓஷன் பேர் இருந்திருக்காது. அந்த மொத்த கடல் கனெக்ட் ஆகிற கடலே வந்து குமரி பெருங்கடல் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு மேஜர் ஒரு அச்சீவ்மெண்ட். நம்ம குமரிக்கண்டத்துக்கு சொந்தமான ஒரு கடல் ஏரியாவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மொத்த சீ ரூட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிருப்போம். யாராச்சும் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆப்பிரிக்காக்கு போனோம்னா நம்மளுக்கு டாக்ஸ் கொடுத்து தான் போக முடியும். இப்போ இருக்கிற இந்தியன் ஓஷன் சீ ரூட் மொத்தமா நம்ம டாக்ஸ் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு அவ்வளோ இன்கம் வந்துட்டு நம்ம ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரியா மாறி இருப்போம். ஸோ அதுதான் இன்னைக்கு ஒருவேளை குமரிக்கண்டம் இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஷேர் பண்ண வந்தேங்க. ஆனா அதுல ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர், நம்ம குமரிக்கண்டம்னு தான் அதுக்கு அந்த கண்ட்ரிக்கு பேர் வச்சிருப்போமா இல்ல வேற ஏதாச்சும் பேர் வச்சிருப்போமா? உங்களுக்கு என்ன கரெக்டான பேர் தோணுதோ அது கமெண்ட்ல போடுங்க. அதுல எது கெத்தான பேருன்னு நம்ம வந்து அப்புறம் ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இன்னைக்கு டாபிக். இந்த மாதிரி மிஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு வேணும், ரெண்டு டிஃபரெண்ட் மிஸ்ட்ரீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி மெர்ஜ் ஆகணும் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்றேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபுல்லா பாருங்க, அப்பதான் பாதி இன்ஃபர்மேஷன் இல்லாம உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் யூடியூப்க்கு வந்து ஆமா உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்ட்ரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டான வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அதனால கன்ஃபார்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வேற நந்து சைனிங் ஆஃப். தேங்க்ஸ்ங்க.